மறைந்த பின்னால் எனக்கு ஒரு பொறாமை வந்தது. எங்கே எல்லோரும் புரட்சி தலைவரை மறந்து விடுவார்களோ அந்த பயமும் பொறாமையும் எனக்கு. நல்லா அதிகமாக அவரை நேசிக்க ஆரம்பிச்ச அந்த இளம் பருவத்திலேருந்து வந்ததுனால அது இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சிருச்சு. அவரை அதிகமாக நேசிப்பதனால். திடீர்னு நான் எம்ஜிஆரை மாறணும் அப்படி சொல்லியாச்சுன்னா அது நடக்காத காரியம். எம்ஜிஆர் என்றாலே, எம்ஜிஆர் ரசிக பெருமக்கள் என்றாலே, எம்ஜிஆர் தொண்டன் என்றாலும், எம்ஜிஆர் பக்தர் என்றாலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? புகைப்பிடிக்க மாட்டார்கள். நான் புகைப்பிடிக்க மாட்டேன், ஏன்னா எம்ஜிஆர் புகைப்பிடிக்க மாட்டார். நான் மது அருந்த மாட்டேன், ஏன்னா எம்ஜிஆர் மது அருந்த மாட்டார். சார், எல்லாருமே எம்ஜிஆர் ஆகலாம். ஏன்னா எம்ஜிஆரா நான் எம்ஜிஆர் சொல்றது நல்லதுதான். ஆனா அவரை போல நானும் எம்ஜிஆர் அரசியல்ல நானும் இதை வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு தவறான கருத்து. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புரட்சி தலைவரும் கலைஞரும் மாபெரும் எதிரிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எம்ஜிஆர் தவிர்த்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு அந்த பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள், திரு எடப்பாடியார் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், அப்புறம் இவங்கெல்லாம் தனித்தனியாக பிரிந்திருக்கிறது எல்லாருக்கும் கட்சியில் உள்ள அனைத்து ரசிக பெருமக்கள் மட்டுமல்லாமல் தொண்டர்கள் இவர்களுக்கெல்லாம் கடுமையான வருத்தம் இருக்கும். ஒன்றிணைந்து செயல்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்று வரை எத்தனையோ ஆண்டுகள் கடந்தும் அந்த மூன்றெழுத்து எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மறையாது இருக்கிறது காரணமே அவர் செய்த நல்ல காரியங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றாலே அந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு காந்த சக்தி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற அந்த பேரை தன்னோட பேரா வச்சிருக்கிற திரு சிங்கப்பூர் எம்ஜிஆர் அவர்களை தமிழ் வாய்ஸ் சேனலுக்காக ஒரு நேர்காணல் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் வாய்ஸ் ரசிக பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க பேரு சார் இப்போ சிங்கப்பூர் எம்ஜிஆர் வச்சிருக்கீங்க. ஆமா, இதுதான் உங்க ஒரிஜினல் பேரா இல்ல எம்ஜிஆர் மீது உள்ள அந்த பற்றின் காரணமா இந்த பேரை மாத்திருக்கீங்களா? இல்ல, சிங்கப்பூர் எம்ஜிஆருங்கிறது அந்த பேர் சிங்கப்பூர்ல தொலைக்காட்சியில நடைபெற்ற போட்டியிலேருந்து அது வெற்றி பெற்றதுனால அந்த சிங்கப்பூர் எம்ஜிஆர்னு அழைக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் சிங்கப்பூர் எம்ஜிஆர்னா நிறைய பேருக்கு தெரியும். உண்மையான பேரை நிறைய பேர் மறந்துட்டாங்க. என்னோட படித்தவர்கள், என்னோட உற்றார் உறவினர்கள், அவர்களுக்கு தான் என்னோட உண்மையான பேரை தெரியும். இப்போ இந்த சின்ன வயசுல நீங்க உங்க நார்மலாவே வளர்ந்துருப்பீங்க. இப்போ இந்த எம்ஜிஆர் அப்படின்ற அந்த ஒரு உருவம், ஒரு கேரக்டர் எப்போ உங்களுக்கு அந்த தெரிய ஆரம்பிச்சது? நம்ம அந்த உருவத்துல ஒட்டு போயிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டைலை மாற்றுவோம் அப்படின்ற அந்த எண்ணம் எப்போ வந்துச்சு? ஓகே, அது எனது 7-8 வயது பருவத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் உலவ்ஸ் டு வாலிபன் திரைப்படம் எடுப்பதற்காக சிங்கப்பூர் வந்திருந்த நேரம் அது. எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது. எனது தந்தை ஒரு தீவிர எம்ஜிஆர் பக்தராக இருந்தார். அவர் என்னை சிங்கப்பூரில் தேசிய அரங்கம், நேஷனல் தியேட்டர் என்று சொல்வார்கள், அந்த அரங்கத்தில் புரட்சி தலைவர் பங்கெடுத்திருந்தார். அந்த அரங்கத்தில் எனது தந்தை என்னை உடன் அழைத்து சென்றிருந்தார். நான் சிறுவனாக இருந்தேன், 7-8 வயது சிறுவனாக. அந்த இடத்தில், அந்த அரங்கத்தில் மிக ஆரவார கூட்டம், நெருங்கிய நெரிசலான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அப்பொழுது ஒரு சிரித்த முகம் ஒன்று வந்தது. அந்த முகம்தான் எம்ஜிஆர் முகம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சிரித்து கொண்டே வந்தார், அந்த புன்னகை. அப்போ என் தந்தையிடம் கேட்கும் பொழுது, என்ன இப்படியெல்லாம் விசில் அடிக்கிறாங்க, ஆரவாரம் பண்றாங்க, அவர் யார், அவர் வந்த உடனே அப்படின்னு. அப்போதான் என் தந்தை சொன்னார், அவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு. அதுலேருந்து அந்த முகம் எனது இளம் பருவத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு முகமாக, அந்த புன்னகை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அந்த புன்னகையில் மயங்கி விட்டேன் என்று சொல்லலாம். நாளாக எனக்கு அவர் திரைப்படங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் வரும் பொழுது, இவரைத்தானே நான் அன்று பார்த்தேன், இவர் தான் எம்ஜிஆர் அப்படி சொல்லி அந்த படங்களை பார்க்கும் போது எனக்கு அவர் மட்டும் அந்த 3D வெர்ஷன்ல வெளியே வந்து விடுவார். அவர் மட்டும்தான், சக நடிகர் இல்லாம கண்ணுக்கு தெரியாது எனக்கு, அவர் மட்டும் கண்ணுக்கு தெரியும். அந்த புன்னகையை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த முகத்தை ரசிச்சு அவர் மேல காதல் கொண்டேன் என்று சொல்லலாம். ரொம்ப தீவிரமாக அவரை விரும்ப ஆரம்பித்தேன் மனதார. ஸோ எனக்கு திரையரங்கத்தில் சினிமா படம் பார்த்தேன் என்றால், முதல் தமிழ் திரைப்படம் என்றால்
நல்ல நேரம், அதிலிருந்து தான் மற்ற திரைப்படங்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு கிட்டத்தட்ட அவர் மறைந்த பின்னால் எனக்கு ஒரு பொறாமை வந்தது. எங்கே எல்லோரும் வந்து புரட்சி தலைவரை மறந்து விடுவார்களோ அந்த பயமும் பொறாமையும் எனக்கு நிறைய இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் கமல்ஹாசன் வந்து மிக உச்சியில் இருந்து கொண்டிருந்தார். ஸோ எல்லோரும் இனிமேல் கமல்ஹாசன் தான் விரும்புவார்கள், அப்படி எம்ஜிஆர் மறந்து விடுவார்கள் என்று நினைத்தது மிகப்பெரிய தவறு என்று பின்னால் உணர்ந்தேன். அவரை போல நானும் வந்து பேச வேண்டும், மக்கள் மறந்துவிடக்கூடாது, நடிக்க வேண்டும், அவர் போல அபிநயம் பிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் நினைவு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் அந்த வேடத்தை எடுக்க ஆரம்பித்தேன். எனது நண்பர்களும் அதுக்கு ஊக்கமளித்தார்கள். அதிலிருந்து கொஞ்சம் படிப்படியாக ஆரம்பித்து பிறகு சிங்கப்பூர் தொலைக்காட்சி சொந்தமாக நிகழ்ச்சி படைப்பது, எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் என்ற பெரிய மாபெரும் நிகழ்ச்சியை 2012 சிங்கப்பூரில் துவங்கினேன். அது பிற்பாடு சகாப்தம் 2 என்று துவங்கினேன். பிற்பாடு மலேசியாவில் வந்து எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் பாகம் 4 பாகம் 3 என்று செய்து முடித்து வெற்றிகரமாக அதை முடித்திருக்கின்றேன். பல வேடங்களில், ஒரே வேடங்கள் அல்லாமல் பல வேடங்களில் எம்ஜிஆர் போல காட்சியை கொடுத்து மக்களை மகிழ்வித்தேன் என்று நம்புகின்றேன். இந்த உருவ ஒற்றுமை ஓரளவுக்கு உருவ ஒற்றுமைன்றது அந்த இருக்கும்போது இதுக்காக நீங்க ஏதாவது தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? அந்த உருவ ஒற்றுமை வரதுக்காக எதுவுமே கிடையாது. அது என்னன்னா, அவரை உள் வாங்கிட்ட ஒரு பாடலை சொன்னீங்கன்னா, அந்த பாடலை வந்து அன்று இளம் வயதுல எவ்வளவு பதிவு மனதுல பண்ணணும், அந்த பாடலை போடும் போதே அந்த காட்சி என் கண் முன் ஓடும். ஒரு அந்த மறுபடியும் அந்த படத்தை பார்த்து தான் நான் வந்து அது அபிநயம் பிடிக்கணும்னு சொல்லி அந்த இது வராது. நான் அதிகமாக அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். அந்த இளம் பருவத்திலேருந்து வந்ததுனால அது வந்து இயற்கையாவே எனக்கு அமைஞ்சிருச்சு. அவரை அதிகமாக நேசிப்பதனால். திடீர்னு வந்து நான் எம்ஜிஆரை மாறணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நடக்காத காரியம். இப்போ தமிழர்கள் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து எம்ஜிஆர் அவர்களை எல்லாருக்குமே தெரியும். தென்னிந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ சிங்கப்பூர் போன்ற அந்த நாடுகள்ல வந்து மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் வந்து எம்ஜிஆருக்கான அந்த வரவேற்பு எப்படி இருந்தது சார்? எங்கேயுமே புரட்சி தலைவர் அந்த எம்ஜிஆருக்கு வந்து உலகெங்குமே அந்த 3 எழுத்து இருக்கு சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அவர் பிறந்தநாள் கொண்டாண்டது. வெளிநாடுகளில் ஜெர்மனி, பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், ஆஸ்திரேலியா. ஸோ எல்லா நாடுகள்லையும் அவரோட புகழ் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அவர் இறந்து 39 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் சென்னை போன்ற பெருநகரங்களில் அவரோட படத்தை வந்து அங்கங்கே வச்சு மக்கள் இன்னும் அந்த நினைவை வந்து அனுசரிக்கிறாங்க. கிராம சைடுகளில் இது வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. எம்ஜிஆர் வந்து அவங்க இன்னும் கடவுளாக நினைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? ஏன் அந்த மக்கள் இன்னும் அவரை மறக்காமல் இருக்காங்க? சார், அவர் செய்த நன்மைகள், திரைப்படங்கள், அவர் எடுத்துக்காட்டிய நல்ல அறிவுரைகள், எம்ஜிஆர் என்றாலே, எம்ஜிஆர் ரசிக பெருமக்கள் என்றாலே, எம்ஜிஆர் தொண்டன் என்றாலும், எம்ஜிஆர் பக்தர் என்றாலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? புகைப்பிடிக்க மாட்டார்கள். நான் புகைப்பிடிக்க மாட்டேன், ஏன்னா எம்ஜிஆர் புகைப்பிடிக்க மாட்டார். நான் வந்து மது அருந்த மாட்டேன், ஏன்னா எம்ஜிஆர் மது அருந்த மாட்டார். நான் தர்மம் செய்வேன், அதனால தான் அவரோட மறைவு நாள்லையும் பிறந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா உணவளிப்பார்கள், தர்ம காரியங்கள் செய்வார்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை வந்து மக்களுக்கு திரையிலும் சரி, அரசியலிலும் சரி, தன் வாழ்நாள் நடைமுறையிலும் சரி, ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்போ எம்ஜிஆருக்கான அந்த அரசியல் ஆளுமைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவர் இருக்கிற வரைக்கும் மாற்று அமைப்புகளோ மாற்று கட்சி யாருமே வந்து அந்த இடத்துக்கு வர முடியல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. இது சாத்தியமா சார்? எல்லாருமே எம்ஜிஆர் ஆகலாம். ஏன்னா எம்ஜிஆரா நான் எம்ஜிஆர் சொல்றது வந்து நல்லதுதான். ஆனா அவரை போல நானும் எம்ஜிஆர் அரசியல்ல வந்து நானும் இதை வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு தவறான கருத்து. ஏன்னா உலகத்திலே எம்ஜிஆர் ஒரு ஆள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குரிய எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது தேர்தலில் நிற்காம மருத்துவமனையில் இருந்து வெற்றி பெற்ற மாபெரும் சாதனை படைத்த ஒரு தலைவர்னா உலகத்திலே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அப்படி வந்து அவர்களும் சாதிக்க முடியும் என்றால், அதாவது நீங்க தேர்தல் பிரச்சாரம் வராமல் நீங்க சாதிக்க முடியும் என்றால் நீங்களும் ஒரு எம்ஜிஆர் தான். இப்போ நீங்க எந்தெந்த நாடுகள்லாம் வந்து எம்ஜிஆர் பத்தி நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க சார்? அந்த நாட்டுகள்லாம் அதுக்கான வரவேற்பு எப்படி இருந்திருக்கு? சிங்கப்பூர், மலேசியா, இந்த 2 நாடுகள்லயும் எம்ஜிஆர் நிகழ்ச்சி வந்து நல்ல வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கிறது. நல்ல வரவேற்பு. அதன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில்
ஆஸ்திரேலியாலேயும் நல்ல வரவேற்பு நிறைந்த அரங்கமாக இருந்தது. அடுத்து தமிழ்நாட்டிலையும் அந்த ஒரு நிகழ்ச்சியை படைக்கணும், மாபெரும் நிகழ்ச்சியை வந்து படைக்கணும், அதை வந்து மக்களுக்கு ஒரு விருந்தளிப்பாக அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் ரசிக பெருமக்களுக்காக முக்கியமாக. இப்ப சமீபத்துல எம்ஜிஆரோட நினைவு நாளுக்கு வந்து அவரோட நினைவிடத்துக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு மரியாதை செலுத்துறீங்க. அதன் தொடர்ச்சியா கலைஞரோட நினைவிடத்துக்கு போய் செலுத்துறீங்க. எம்ஜிஆர்னாலே வந்து எம்ஜிஆர் கலைஞர்ன்றது அரசியல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியா இருந்தாங்க. கலைஞரோட நினைவிடத்துக்கு போய் அதுக்கான காரணம் என்ன? ஓகே, நல்ல ஒரு கேள்விதான் சார் இது. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புரட்சி தலைவரும் கலைஞரும் வந்து மாபெரும் எதிரிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ள வந்து அரசியல்ல இருந்தது. ஸோ அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு மாபெரும் எதிரியாக அவர்கள் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா உற்ற நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள். அவருக்கு தெரியாதது இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். இருவருக்குமே தெரிந்த பழகி அவ்வளவு ஒரு நெருங்கிய நண்பர்களாக அறிஞர் அண்ணா காலத்தில் SS ராஜேந்திரனும் உடன் இருந்தார், ஜெமினி கணேசனும் உடன் இருந்தார். ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த இருவர்களின் நட்பு எப்படிப்பட்ட நட்பு என்று. அந்த நட்புக்கு அடையாளமாகத்தான் தலைவரின் பிறந்த நாளில் அவருக்கு மலர் வளையம் வைத்து விட்டு பின்பு அவர் உற்ற நண்பரான திரு கலைஞர் அவர்களுக்கும் அந்த மலர் வளையத்தை வைத்து அங்கு வந்து மரியாதை செலுத்தினேன். இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும், அனைவரும் வந்து பிரிந்து கிடக்காமல் ஒன்றுபட்டு மக்களுக்கு அரசியலில் நன்மை செய்ய வேண்டும், அந்த ஒரு கருத்து தான் இதற்கு வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் என்று துவக்கி வைத்தேன். இப்போ எம்ஜிஆரே வந்து ஒரு வரலாறு, மிகப்பெரிய சகாப்தம். அந்த சகாப்தத்துல உங்களை ரொம்ப அவரோட கட்ட ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவரோட புன்னகை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அவரோட தர்ம மனப்பான்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்துல தாய் மீது, பெற்றோர் மீது அன்பு வைத்தது. என் கண்கண்ட தெய்வமே வந்து தாய் என்று அந்த உயர்ந்த குணத்தை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். அதன்படிதான் வந்து இன்னைக்கு எனக்கும் இயற்கையாகவே நான் வந்து என் தாயினோட காலடியை வந்து அவர்கள் இன்னைக்கு முடியாம இருக்காங்க, அவரோட கால் பாதங்களை அவங்க பார்க்கும் போதெல்லாம் கால் பாதங்களை முத்தமிட்டு, கைகளை முத்தமிட்டு, நெற்றியிலும் முத்தமிட்டு தான் நான் வந்து விடைபெறுவேன் எப்பொழுது அவர்களை பார்க்க சென்றாலும். அதனால எனக்கு அவரை அந்த விஷயத்துல வந்து அதுக்கு வந்து ஈடு இணை எதையும் இல்லை அப்படிங்கிறத தலைவர் வந்து எடுத்து காட்டியிருக்கார், தாயினோட பாசத்தை. உங்க வாழ்க்கையில எம்ஜிஆர் பின்பற்றி நடந்த சுவாரஸ்யமான விஷயம் எதா இருக்கா? மத்தவங்க கிட்ட இருந்து மத்தவங்க ஏதாவது எம்ஜிஆரை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டு அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நடந்திருக்கா? அதாவது என்ன பார்த்தா அல்லது உங்களை பார்த்து? என்ன பார்த்து. ஆமா, நிறைய பேர் மாறி இருக்காங்க. அதாவது அவங்களுக்கும் எம்ஜிஆர் போல வேடமிட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க, இதுக்கு என்ன கலர் போடலாம், என்ன சட்டை போடலாம் அப்படி இப்படின்னு. நீங்க எப்படி இப்படிலாம் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, எப்படி இந்த அபிநயத்தை கொண்டு வரீங்க? அப்ப நான் சொன்னேன், அது வந்து இளம் வயதுலேருந்து வந்ததுனால எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும், நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு வரும். எல்லாருமே வந்து எம்ஜிஆர் வேடம் போடலாம், யார் வேணாலும் போட்டு அவரை போல அபிநயம் பிடிக்கலாம், அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் இறந்து 39 ஆண்டுகள் ஆனாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள், அதாவது அந்த அவர் இறக்கும் போது பிறக்காத அந்த இளைஞர்கள் கூட வந்து எம்ஜிஆர்னா அவங்களுக்கு ஒரு அந்த சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு விஷயம் தோணுது இல்லையா? இதுக்கான அந்த இளைஞர்களுக்கு கவரத்துக்கான காரணம் அது என்ன காரணம்னா, அதாவது அவரோட முகத்தை வந்து பார்க்கும் பொழுது ஒரு கவர்ச்சி இருக்கும். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எப்படி வந்து அவரால் கவரப்பட்டேனோ நான் நேர்ல பார்த்து, அதே மாதிரிதான் இன்னைக்கு அவரோட படங்களை பார்த்து இன்றைய காலத்து பிள்ளைகள் வந்து, ஏன்னா நல்ல கருத்தை அவர் கூறுகின்றார். வெட்டு குத்து, அது ரவுடிசம், இதெல்லாம் வந்து அவர் திரைப்படங்கள்ல அதிகமா இருக்காது. நல்லதை தான் வந்து எடுத்து கூறுவார். அதை மக்கள் வந்து, ஏன்னா மக்களை எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படி வந்து அவர்கள் வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டும் என்பது அவர் திரைப்படங்களில் பார்க்கலாம். அவர் பாடல் வரியிலும் சரி ரொம்ப கவனம் செலுத்தி தான் ஒவ்வொரு பாடல்களையும் வந்து அங்க அவரோட திரைப்படங்கள்ல இருக்கும். நல்ல கருத்து மிகுந்த பாடலாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அனைவரையும் இன்று கேட்டா கூட ஏதாவது ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எம்ஜிஆர் பாட்டை வந்து ரொம்ப சுலபமாக வாயில வந்துடும். ஒரு புது பாடலை ஒரு வருஷம் கழிச்சு கேட்டாச்சுன்னா அவங்க யோசிப்பாங்க, என்ன பாட்டு அது அப்படின்னு யோசிப்பாங்க. பழைய பாடல்கள் வந்து, அதுவும் புரட்சி தலைவர் பாடல்கள் சொல்லில் அடங்க. எம்ஜிஆர் சினிமால ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையா இருந்தாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சினிமா நடிக்கணும், இல்லை இங்க இப்போ நிறைய ஏஐ தொழில்நுட்பம் வந்துச்சு, ஸோ எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? எனக்கு வந்து இதுவரையிலும் வந்து எம்ஜிஆர் போல நடிக்கணும்
சினிமால அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு ஆசை கிடையாது. அது காரணம் என்னன்னா வந்து எனக்கு எம்ஜிஆரா சினிமால பார்க்கணும். நான் வந்து சினிமால எம்ஜிஆரா வர்றது வந்து நான் விரும்பவில்லை. அதை வந்து அவரும் புரட்சி தலைவர் இன்னைக்கு இருந்தா கூட அதை விரும்ப மாட்டார். அதைத்தான் வந்து முத்து அவர்களுக்கும் அவர் எடுத்து கூறினார். யாராவது உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களா சினிமாக்கான வாய்ப்புகள்? இப்ப அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆமா. இப்ப இருக்கிற அந்த எம்ஜிஆருக்கான அந்த ரசிகர் பேஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ரசிகர் பேஸ். அப்போ இப்போ அது மாதிரி யாருக்கு இருக்கு? யாருக்கு அந்த மாதிரி ஒரு ரசிகர் பேஸ் அதிகமா இருக்கு? இப்ப வந்து எம்ஜிஆர் தவிர்த்து கேக்குறீங்களா? ஆமா. எம்ஜிஆர் தவிர்த்து இப்பொழுது பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு அந்த பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் இங்க தமிழ்நாடு அரசியல்ல இப்போ சில டாக்லாம் எம்ஜிஆர் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போனவங்களே எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் அவருக்கான அந்த இடம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வை எப்படி இருக்கு? எனது பார்வை வந்து விஜய்க்கு வந்து நல்ல ஒரு ரசிக பெருமக்களுடைய சப்போர்ட், அவங்களுக்கு ஆதரவு நிறைய இருக்கு. அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது தெரியாது. புரட்சி தலைவருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கு. அது என்னன்னா, சினிமா துறையில வந்து நல்ல ஒரு நடிகர், திறமையான நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மக்களின் செல்வாக்கு, இளைஞர்களின் செல்வாக்கு அவருக்கு நிறைய இருக்கு. கிராமப்புறங்களில் அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறது அது தெரியாது. தேர்தலுங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது, யாராலும் கணிக்க முடியாது. வெற்றி பெறலாம், தோல்வி பெறலாம். அந்த தோல்விதான் கடைசி முடிவு என்று கூட நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால வாழ்த்துக்கள் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ எம்ஜிஆர் துவங்கிய ஒரு கட்சி அதிமுக, அது இன்னைக்கு வந்து இந்த பல பிரிவா பிரிஞ்சிருக்கு. அதுக்கான வருத்தம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்ன தலைவர் ஆரம்பிச்ச கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக அதிகமாக வருத்தப்பட்டவனாக சிங்கப்பூரிலிருந்து ஒவ்வொரு காட்சிகளை பிரிந்து போகக்கூடிய காட்சிகளை இப்பொழுது திரு ஓ.பி. பன்னீர்செல்வம் அவர்கள், திரு எடப்பாடியார் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், அப்புறம் இவங்கெல்லாம் தனித்தனியாக பிரிந்து இருக்கிறது வந்து எல்லாருக்கும் கட்சியில உள்ள அனைத்து ரசிக பெருமக்கள் மட்டுமல்லாம தொண்டர்கள், இவர்களுக்கெல்லாம் கடுமையான வருத்தம் இருக்கும். ஒன்றிணைந்து செயல்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்பவும் காலம் தாமதம் இல்லை. எல்லாரும் ஒன்றுபட்டு அந்த புரட்சி தலைவரின் மாபெரும் அந்த சக்தியை, அந்த கட்சியினை வெல்வதற்கான முயற்சியினை கொண்டு வர வேண்டும். சிங்கப்பூர்ல நீங்க ஏதாவது அரசியல் இயக்கத்துல இல்ல அரசியல் கட்சியில ஏதாவது இருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. சிங்கப்பூர்ல வந்து அரசியல் எல்லாம் அங்க வந்து எங்க மாதிரி கிடையாது. அங்க சட்ட திட்டங்கள் மிக கடுமையாக இருக்கும். இப்போ எம்ஜிஆர் பத்தி பேசும்போது, அம்மா பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக் கண்ணு கலங்குச்சு, நான் பார்த்தேன். இதுதான் ஒருத்தரோட எம்ஜிஆர். இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் திமுக இணையதா சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க அம்மா திட்டினாங்க, திமுக இணைஞ்சிட்டா எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் இங்கிருந்து எடுத்துருவியா, பூஜை ரூம்ல இருந்து எடுத்தோம்னா அவர் கண் கலங்கி வந்து பேட்டியை கொடுத்தாரு. இதுதான் அந்த உண்மையான எம்ஜிஆரோட ரசிகர்களோட மனநிலை இல்லையே? கண்டிப்பாக. அப்படிப்பட்ட அந்த எம்ஜிஆரோட ரசிகர்களுக்காக என்ன சொல்றீங்க? எம்ஜிஆர் தொண்டர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் வந்து புரட்சி தலைவரை பத்தி நான் என்ன சொல்லணும்னா, அவர் காட்டிய நல்வழி பாதை, ஒற்றுமை, பெற்றோர்களை வந்து நாம் எப்படி பேணிக்கொள்ள வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும், இன்றைய காலத்து பிள்ளைகள், அதே சமயத்தில் வந்து அவர் செய்த தர்ம காரியங்கள், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு புரட்சி தலைவர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இன்று வரை எத்தனையோ ஆண்டுகள் கடந்தும் அந்த மூன்றெழுத்து எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மறையாது இருக்கிறது காரணமே அவர் செய்த நல்ல காரியங்கள், இந்த உலகிற்கு எடுத்து சொன்ன காரியங்கள். தமிழர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற இனத்தவர்களுக்கும் அது சாரும்.